ஃபேட்டி லிவர் பாதிப்பு அப்படிங்கிறது கொழுப்பு படிமானம் ஒரு ஃபேட் லேயர் நம்ம லிவர்ல படிமானம் ஆகிறது தான். அதை ஃபேட்டி லிவர்னு சொல்றோம். இன்னைக்கு இந்த பேர் ரொம்ப பிரபலம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா 10ல் ஒரு 4-5 பேருக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு ஆக்டிவா இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்ன இருக்கு? இது சின்ன ஒரு வயதினர், அதாவது 13-14 வயதுல இருந்து இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனைகள் தொடங்குது. இந்த ஃபேட்டி லிவர் ஜென்ரலா லிவர் பாதிப்பு அப்படின்னாலே ஆல்கஹால் மட்டும்தான் அப்படின்றது அதிகப்படியான மக்களுக்கு மனசுல பதிவடைஞ்சிருக்கிறது. ஆனா ஒரு எமோஷன்ஸ், அதிகப்படியான கோபம், அதிகப்படியான வருத்தம், அதிகப்படியான ஒரு விரக்தி, டிப்ரெஷன், இதெல்லாமும் கூட நம்ம உடல்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ், நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்தில் உருவாகக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸும் உங்கள் லிவர் டேமேஜிங் காரணிகள் தான். அது உங்கள் லிவர் செல்ஸை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதிகப்படியான கோபம், அதிகப்படியான மன அழுத்தம் உறுதியாக லிவர் டேமேஜ் பண்ணும். அது உண்மை. இதில் ஆல்கஹால் எடுத்தாதான் இந்த கல்லீரல் பாதிப்பு அப்படின்றத தாண்டி என்னென்ன பிரச்சனைகளுக்குலாம் கல்லீரல் பாதிக்கப்படுது? ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸுங்கிறது ஒரு லிவரை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது ABC அப்படின்னு பிரிக்கலாம். அது வைரல் இன்ஃபெக்ஷனால லிவர் பாதிப்படையுதுங்க. இன்னொரு காரணி பார்த்தீங்கன்னா லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமாக நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளோட வாழ்வியல், அது அதிகமாக டேமேஜ் பண்ணுறது லிவரை தான். லிவர் பவர் ஹவுஸ் ஆஃப் அ பாடி. நம்ம உடலோட எல்லா இயக்கத்துக்கும் லிவர் தான் தொடக்குங்க. ஒருத்தருக்கு ஹார்ட் ட்ரபிள் வருது, ஒரு ஹார்ட் பிளாக் வருது அப்படின்னா அது தொடக்கம் அங்கேருந்து வராது. லிவரில் கொழுப்பு படிமானம் ஆரம்பித்து மெட்டபாலிசத்தில் மாற்றம் உருவாகி கொழுப்பு போய் நம்மளோட ரத்த நாணங்களில் சேர்றது தான் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஹார்ட் பிளாக்காக கன்வெர்ட் ஆகுதுங்க. ஸோ ஆல்கஹாலிக் லிவர் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேட்டி லிவர், சாதாரண உணவு பழக்கம் கூட நம்மளுக்கு தூக்கமின்மை கூட உங்கள் லிவர் டேமேஜிங் காசஸ் தான். வலி நிவாரண மாத்திரைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாத்திரைகளையும் ஒரு போதைப் பொருளாகவும் பயன்படுத்துறாங்க. சில இளைஞர் மத்தியில் இந்த மாதிரி இருக்கு. அது சம்பந்தமா இந்த கல்லீரலோட பாதிப்பு என்னவா இருக்கு? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விதான். லிவர் டேமேஜிங் அப்படிங்கிறது இன்னைக்கு மெடிசின்ஸ், அன்பிரிஸ்கிரைப்டு மெடிசின்ஸ், நீங்க ஒரு டாக்டர் பரிந்துரை இல்லாம நீங்களா மெடிக்கல்ஸ்ல போய் ஒரு வலி நிவாரணி வாங்குறீங்க, அடிக்கடி வாங்கி அந்த பெயின் கில்லர்ஸ் பயன்படுத்துறீங்க, இல்ல தூக்கமின்மை காரணத்தினால செடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, தூக்கம் உருவாக்கக்கூடிய மாத்திரைகளை பயன்படுத்துறது, இது எல்லாமே எவ்ரி டைம் உங்க லிவரை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய காரணி தான். இப்ப இன்னைக்கு மக்கள் நிறைய ஹெல்த் பிராண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அன்வான்ட் சப்ளிமெண்ட்ஸ், தேவைக்கு அதிகமான ஒரு சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் டேப்லெட்ஸா இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு விட்டமின் அளவுக்கு அதிகமாக உடம்புல கொடுத்தாலும், சேர்க்கை இருந்தாலும் அது லிவர் எலிமினேட் பண்ண கஷ்டப்படும், லிவர் டேமேஜை உருவாக்கும். லிவர் டேமேஜுங்கிறது நாளைக்கு அது உங்க கிட்னி டேமேஜ் வரைக்கும் போய் நிற்கக்கூடியது தான். ஸோ அன்பிரிஸ்கிரைப்டு மெடிசின்ஸ், அன்பிரிஸ்கிரைப் டாக்டரை சந்திக்காம நீங்க எந்த ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்க லிவரை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். அது ஒரு டேமேஜிங் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம்.